திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. வாகும் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று, அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மேகலாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இணைந்து நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர்கள் துதியினை படிப்பதற்காக சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சிவத்திரு பெருமாள் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லுபுதுருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாழி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மன்னுதிர் ஆளவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன்கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநேரி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநேரி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம் அற்புதம். அடுத்து திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் தொழிலை வணங்குகிறேன். நற்றுணை ஆவது நமசிவாயவே. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்களை நான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருட்களை நான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமை அருமை அருமை.
அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் திறத்தல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி புனிதவதி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலொற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரட்டாதே திருமாமணி சேர்த்திரு கதவும் திறந்த போதே திருமாமணி சேர்த்திரு கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புழங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலறியா திருப்புழங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமை அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி. விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுபொருளே உன் தொழும்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருபெரும் துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பும் வடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் என் அகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஓம் நம சிவாய. நன்றி ஐயா. அற்புதம். நன்றியம். திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம். அடுத்து பெரும்புலர் காலை மொழி. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விளக்கினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து பாசுபதா படுதுயர் கலையாய் அப்படின்ற 2 நம்ம திருமுல்லை வாயில் பதிகம் படிச்சுட்டு தான் நிகழ்ச்சி துவங்குறத இப்போ ஒரு வழக்கமா வச்சிருக்கிறோம். நம்முடைய சேனல் அந்த
துயரத்தையும் அடியார் பெருமக்களுடைய துயரத்தையும் இந்த பாடலை பாடி பாடி நாங்க ஒரு பெரிய நல்ல பலனை அடைஞ்சு வரோம். அதனால அந்த பாடலை நாங்க முதல் பாடலும் கடைசி பாடலும் படிச்சிடறோம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். திருவோமை பொருளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளே சரணம். திருவோமை பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்றெண்ணி திருவோமை பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியா துறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவே முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் வெறுவிட நீண்டயம் மானை திரைதரு பூணல் சூழ் திருமுல்லை வாயில் செல்வனை நாவல் ஆரூரன் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடு அஞ்சும் உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடு அஞ்சும் உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் நரைதீரை மோப்போ நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே நரைதீரை மோப்போம் நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அருள் தரும் கொடியடை நாயகி உடனாகிய மாசிலாமணீஸ்வரர் திருவடிகளே சரணம் சரணம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் மன்னா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருவது இந்த சிறப்பத்தில் அத்தனை அடியார் பெருமக்களை மீண்டும் ஒரு வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு களத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அழகு பார்க்கின்ற அடியார் நடுவில் இருக்க ஒரு வாய்ப்பை அளித்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி பிறந்து மொழிபெயர்ந்து நமக்கு தாயாக வந்து தந்தையாக வந்து குருவாக வந்து காரண குருவாகவும் காரிய குருவாகவும் காரண குருவாகவும் வந்து பிறகு நம்மை ஆட்கொண்டு தடுத்து ஆட்கொண்ட சிவகுருவாக வந்து மெய்ப்பொருளை காண்பித்து திருவடியை நமக்கு சுட்டி காண்பித்து இதுதான் மெய்ஞானம், பொய்ஞானத்திலிருந்து மெய்ஞானத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் கடைசியாக எம்பெருமான் திருவடி பொருள் நடுவில் இருக்கிறது என்று சுட்டி காண்பித்த அந்த மேலான தவகுருவுக்கும் அந்த குருநாதருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் சமர்ப்பித்து குருவர்களாலே நாம் திருவருளை முழுமையாக பெற முடியும் என்ற உண்மையை உணர்ந்து நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எம்பெருமான் திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் 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 சரணம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில்
13வது தலைப்பில் இருக்கக்கூடிய காய சித்தி உபாயம். இந்த உடலினை சித்தி செய்வது குறித்து கிட்டத்தட்ட 9 பாடல்கள் நாம் பார்த்து வந்தோம். இன்றைக்கு 10வது பாடல், 13வது தலைப்பில் 10வது பாடலை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். பாடல். மாறாமல கூதம் தன்மேலிருவிரல் கூறாலிங்கத்தின் கீழே குறிகொண்மின் மாறாமல கூதம் தன்மேலிருவிரல் கூறாலிங்கத்தின் கீழே குறிகொண்மின் ஆரா உடம்பிடை அண்ணலும் அங்குலன் கூறா உபதேசம் கொண்டது காணுமே ஆரா உடம்பிடை அண்ணலும் அங்குலன் கூறா உபதேசம் கொண்டது காணுமே. இறைவா. இனி பாடல சொற்களை பிரிச்சு பதமா பார்த்துடலாம். மாறா மலக்குதம் தன்மேல் இருவிரல் கூறா லிங்கத்தின் கீழே குறி கொண்மின் ஆரா உடம்பிடை அண்ணலும் அங்கு உளன் கூறா உபதேசம் கொண்டது காணுமே. இப்ப பாடலுக்கு உண்டான பொழிப்புரைக்கு போலாம். பிரிச்சு பார்த்துட்டோம். தர்மயாதனம் வெளியிட்ட பொழிப்புரை விளக்கம் பார்க்கலாம். அசுத்த தன்மை நீங்காதே எருவாய்க்கு 2 விரற்கிடை மேலேயும் தன் சொல்லால் சொல்லப்படாத குறிக்கு கீழேயுமாய் உள்ள இடத்தில் தியானியுங்கள். யாரை எனின் உடம்பின் கண் 6 வகையில் உள்ள இறைவன் அங்கும் உலன். எனவே அவனையே தியானியுங்கள் என்பதாம். அங்கு தியானிக்கும் இடத்து ஊமை எழுத்து எனப்படும் பிரணவத்தால் தியானியுங்கள். மீண்டும் பொழிப்புரிய அடியேன் படிக்கிறேன். அசுத்த தன்மை நீங்காதே எருவாய்க்கு 2 விரற்கிடை மேலேயும் தன் சொல்லார் சொல்லப்படாத குறிக்கும் கீழேயுமாய் உள்ள இடத்தில் தியானியுங்கள். யாரை எனில் உடம்பின் கண் 6 வகையில் உள்ள இறைவன் உலன் அங்கும் உலன். உடம்பின் கண் 6 வகையில் உள்ள இறைவன் அங்கும் உலன். எனவே அவனையே தியானியுங்கள் என்பதாம். அங்கு தியானிக்கும் இடத்து ஊமை எழுத்து எனப்படும் பிரணவத்தால் தியானியுங்கள் அப்படின்னு ஒழிப்புரை சொல்லுது தர்மயாதனம். இதையே வழிமொழிகிறாரு மாணிக்க வாசகனார். திருமூல திருமந்திரம் மூலம் விளக்க உரையில விளக்க உரை இருந்த மாணிக்க வாசகனாரும் இதே செய்தியை தான் அவரும் வழிமொழிகிறாரு. இது என்ன சாமி அப்படின்னு கேக்குறீங்களா? உண்மையில நம்ம பார்க்க போறோம், பார்க்கலாம். இப்போ யதார்த்த உலகத்துல நம்ம சைவநெறி பாடசாலையில சாமியோட திருமூல நாயனாருடைய பெருங்கருணையினாலே நாம எல்லாம் கைலாய பரம்பரையா இருக்கோம். ஞான பரம்பரை, கைலாய பரம்பரை, ஞான பரம்பரை. ஏன்னா எம்பெருமான் அம்மையப்பர் யாருக்கு உபதேசம் கொடுத்தாங்க? நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் கொடுத்தாங்க. நந்தியம்பெருமான் திருமூல நாயனார் கொடுத்தாங்க. திருமூல நாயனார் இப்ப திருமந்திரம் நூல் வழியாக யாருக்கு உபதேசம் கொடுக்குறாங்க? ஏன்னா உபதேசம்ன்ற சொல்லு இன்னைக்கு வந்திருக்கு. சிறப்பே இன்னைக்கு இந்த பாட்டு குறிப்பிடுத்துங்க. உபதேசம்ன்ற சொல்லு திருமூல நாயனார் 4வது வரியில சொல்றார். இந்த சொல்ல நீ உபதேசமாக இந்த வரிகளை எடுத்துக்கொள்வாயாக. இப்போ நம்ம சைவநெறி பாடசாலை இந்த பாட்டுக்கு பொருளை பார்க்கலாம். நமக்கு என்ன சாமி உணர்த்துறாருன்னு பார்க்கலாம்.
மாறா மலக்குதம் தன்மேல் இருவிரல். மாறா மலக்குதம்னா அசுத்தத்தன்மை நீங்காதன்னு இங்க பொழிப்புரை தர்மயாதனத்தை சொல்றாங்க. அசுத்தத்தன்மை நீங்காத இடமா அப்படின்னா, உண்மையில மலம் உடம்புல இருந்து கழிவு ஏறக்கூடிய உணவுன்னு அத இன்புட்னு ஒண்ணு இருந்தா அவுட்புட் நிச்சயம் இருந்தா ஆகணும். நம்ம உயிர் வாழ்வதற்கு உணவுன்னு ஒண்ணு எடுத்தா ஆகணும். அது எரிவாயு வழியாக வெளியே போய் தான் ஆகணும். அதனால அந்த இடத்துல இவர் என்ன சொல்றாருன்னா, மாறா மலக்குதம் தன்மேல் இருவிரல். கழிவை வெளியேற்ற இடம்னா அது மலக்குதம் அப்படின்றார். ஆனா உண்மையிலேயே குதம்னா என்ன? இதான் சிந்திக்கணும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். திருமூல நாயனார் எதை சொல்லி இருப்பாரு அப்படின்ற கேள்வி உண்மையிலேயே ஞானம், உண்மையிலேயே ஞானத்தை ஞான அனுபூதி அடைஞ்சவங்க சொன்னதை அடியேன் இன்னைக்கு சொல்றேன். மாறா மலக்குதம் தன்மேல் இருவிரல் அப்படின்னா, மலம் போற அந்த எருவாய்க்கு 2 விரலுக்கு மேல மூலாதாரம் இருக்குதுன்னு உலகத்தார்கள், இருக்கிற நிறுவனங்கள், எல்லா விதமான குண்டலினி எழுப்புகிறவர்கள் எல்லாரும் சொல்லப்படுகின்ற இடம் மலக்குழிக்கு மேல 2 விரலுக்கு மேல மூலாதாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நாம இப்ப திருமூல நாயனார் சொன்ன இந்த பாட்டுல கூட பாருங்க, மாறா மலக்குதம் தன்மேல் இருவிரல். அந்த மலக்குதம்னா கருவாய், அந்த எரு வெளியேறதுக்கு இடத்துக்கு மேல 2 விரல் எடைக்கு மேல மூலாதாரம் மையம் கொண்டிருக்கிறது. கூரா லிங்கத்தின் கீழே குறிகொன்மின். நேத்தான் சொன்னேன், கழுத்துக்கு கீழே உயிர்நிலைன்னு சொன்னா அது நம்முடைய இடுப்புல இருக்கக்கூடிய ஜனன உறுப்பு, அதாவது உயிர்நிலை என்று சொல்லக்கூடிய இடம். கழுத்துக்கு மேலன்னு சொன்னா அது புருவ மத்தியம். இந்த 2 இடத்துலயும் ஏதாவது பட்டா உயிர் போயிடும் அப்படின்னு சொன்னேன். கீழையும் உயிருக்கு உண்டான மையமா இருக்கு, மேலையும் உயிருக்கு உண்டான மையமா இருக்கு. 2 இடத்துலயும் அடிபட்டதுன்னா உயிர் போயிடும். தெரியாதனமா புருவ பொட்டுல கொஞ்சம் வேகமா ஏதாவது பட்டுடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. உடம்புல எந்த விதமான ரியாக்ஷன் இருக்காது, உயிர் போயிடும். அதே மாதிரி தெரியாதனமா நம்ம உறுப்பு இருக்கு இல்லையா, பிறப்புறுப்பு, அதுல கொஞ்சம் வேகமா ஏதாவது அடிச்சாலோ இல்ல குத்துனாலோ முடிஞ்சு போச்சு. உயிர் அப்படியே கதிகாலங்கி நின்றுடும். அவ்வளவுதான். என்ன செய்யுதுன்னு தெரியாம அப்படியே கலங்கி நின்றுடும். ரொம்ப முக்கியமான இடங்கள் அதெல்லாம், உணர்வுபூர்வமான முக்கியமான இடங்கள். அப்போ கழுத்துக்கு கீழே முக்கியமான இடம்னும் போது நம்முடைய ஜனன உறுப்புகள். அப்ப கழுத்துக்கு மேல முக்கியமான உறுப்புன்னு சொல்லும் போது எம்பெருமானுடைய திருவடி. உயிர் மையம் கொண்டிருக்கிற இடம். ஞானிகளுக்கு உயிர் மையம் கொண்ட இடம் புருவ நடு. சாதாரண மனுஷனுக்கு உயிர் மையம் கொண்டிருக்கிற இடம் எருவாய்க்கு மேல, லிங்கத்துக்கு கீழே. லிங்கம்னா ஆண்பால் லிங்கம், பெண்பால் லிங்கம். நீங்க ஜாதகம் எடுத்தீங்கன்னா யோனி பொருத்தம் பார்ப்பாங்க. இருக்கிற பொருத்தங்களே 10 பொருத்தம் பார்ப்பாங்க. அதுல ஒரு பொருத்தம் யோனி பொருத்தம்னு இருக்கும். ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு மிருகம் இருக்கும். ஒரு மிருகத்துக்கு அந்த யோனி இருக்கும். அந்த யோனில அது ஆண் யோனியா, அந்த யோனில அந்த 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 மிருகத்துக்கு ஆண்பால் லிங்கமா பெண்பால் யோனியான்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்து பொருத்தம் பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அனுஷ நட்சத்திரத்துக்கு பெண்மான், மான், அவ்வளவுதான். அந்த மிருகத்துக்கு பெண் யோனி, அந்த நட்சத்திரத்துக்கு பெண் யோனி, அவ்வளவுதான். இப்ப பொருத்தம் பார்க்கறவங்க என்ன பண்ணுவாங்க, யோனி பெண், அப்ப லிங்கமா அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு யோனி பொருத்தம்னு சொல்லுவாங்க. ஆண்பால் லிங்கமா பெண்பால் லிங்கமா? லிங்கமே 2ஆ பிரியும்.
ஆண்பாலுக்கும் லிங்கம் உண்டு, பெண்பாலுக்கும் லிங்கம் உண்டு. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, யோனி பொது, லிங்கமும் பொது. யோனியும் பொது, லிங்கமும் பொது. அப்போ இந்த பால் பேதம் பார்த்துட்டு அந்த அந்த யோனி பொருத்தம்னு சொல்லக்கூடிய அதை பார்த்த பிறகுதான் திருமணமே செய்வாங்க. இது பொருந்துமா, இது பொருந்தாதா, இந்த மிருகத்துக்கு இது இந்த மிருகம் பொருந்துமா, இந்த யோனிக்கு இந்த லிங்கம் பொருந்துமா, இந்த லிங்கத்துக்கு அந்த யோனி பொருந்துமா, இதுதான் அடிப்படையில பார்ப்பாங்க. இது ரெண்டும் ஒத்து வந்ததுன்னா யோனி பொருத்தம் ஒத்து வந்துச்சுன்னு. லிங்கத்துக்கும் யோனித்துக்கும் பொருத்தம் வந்து இது மறைமுகமா அதுக்கு யோனி பொருத்தம்னு சொல்லுவாங்க. மிருகங்களை பார்ப்பாங்க, மிருகத்துக்கு உண்டான லிங்கமும் யோனியும் பார்ப்பாங்க, முடிச்சு வச்சிருவாங்க. அவ்வளவுதான். இது இயல்பா பார்க்கக்கூடியது. அடிப்படையில இது ரெண்டும் சரியா இருந்தாதான் திருமணம் நல்லபடியா போகும், வாழ்நாள் முழுக்க எந்த வித சிக்கல் இல்லாத போகுன்றதுக்காக மூலாதாரத்தை முதல்ல பார்ப்பாங்க. அதான் யோனி பொருத்தம், வேற ஒண்ணுமே இல்லை. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி யோனி பொருத்தம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஆண்பால் யோனி, ஆண்பால் லிங்கம், பெண்பால் யோனியை பார்ப்பாங்க. எந்த மிருகத்தினுடைய லிங்கம் எந்த மிருகத்தோட யோனிக்கு பொருந்தோன்னு பார்ப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப பொருந்துச்சுன்னா இது நல்லா வாழுன்னுவாங்க. அவ்வளவுதான். இல்லைன்னா சிக்கல் தான். சிக்கல்னா ஏதோ கடமைக்கு வாழும், அவ்வளவுதான். ஆனா இதெல்லாம் வந்து தானாவே நடக்கணும். பொருத்தெல்லாம் 10 பொருத்தம் பார்க்காமலே பல வருஷம் வாழ்ந்தவங்களா இருக்கிறாங்க. எல்லா பொருத்தும் பார்த்து 3 மாசத்துல பிரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. எல்லா பொருத்தத்தையும் பார்த்து 3 மாசத்துலயே பிரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. நின்னு போனதும் இருக்குது. ஆக மொத்தம் இயல்பாவே ஒரு கந்தர்வ திருமணத்துல இது கிடையாது. கந்தர்வ திருமணத்துல காந்தகம் வேலை செய்யும். பிடிச்சிருக்கா அவ்வளவுதான். உத்தமமான திருமணம் கந்தர்வ திருமணம். மத்தியமமான திருமணம் தாலி கட்டி கல்யாணம் பண்றது. ஏன்னா 2 ஆன்மாவும் ஒத்து சேர்ந்து செய்யக்கூடியது உத்தமமான திருமணம். அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இது உத்தமமான திருமணம். இதுக்கு கந்தர்வ திருமணம் பேரு. 2 பேர் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு மத்தியம திருமணம். ஒருத்தரை வீட்டாரெல்லாம் பேசி முடிக்கிறதுக்கு மத்தியம திருமணம் பேர். விதிவசத்தால தாலி கட்டுறது, கட்டாயப்படுத்துறது அதம திருமணம் சொல்லுவாங்க. கட்டாயத்தை வீட்டுல சொல்றாங்க கட்டிக்கிறேன், அவ்வளவுதான். எங்க வீட்டுல சொன்னாங்க நான் கட்டிக்கிறேன், அவ்வளவுதான். ஏன் எதுக்கெல்லாம் நான் கேட்கவே இல்லை. இது அதம திருமணம். உடம்பையும் பார்க்கல, மனசையும் பார்க்கல, ஆன்மாவையும் பார்க்கல. கட்டுன்னு சொன்னாங்க கட்டிக்கணும், முடிச்சு போச்சு. தாலி கட்டுன்னு சொன்னாங்க கட்டிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது அதமம். அதர்மத்திலையும் அதர்மம். அது யாருன்னு பார்க்கல, உடம்பையும் பார்க்கல, மனசையும் பார்க்கல, உயிரையும் பார்க்கல, ஆன்மாவையும் பார்க்கல. அப்போ உத்தமமான திருமணம் என்று சொன்னா கந்தர்வ திருமணம். கந்த பெருமான் புறத்தியை பார்த்ததும் வள்ளியை பார்த்ததும் இப்படிதான் பார்த்தாரு, நோக்கினாரு. அந்த அம்மா பார்த்தாங்க, முடிஞ்சு போச்சு. ராமனும் இப்படிதான், சீத்தையும் இப்படிதான். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். கந்தர்வம் ஏற்பட்ட பிறகு அரேஞ்ச் பண்றதுன்றது உத்தமம் தான். அப்போ இந்த மூலாதாரம் இயல்பாவே பொருந்தி போயிடும். அப்படி பொருந்துச்சுன்னா அந்த பொருத்தம் வந்து அற்புதமான பொருத்தம். அவரை பார்த்த உடனே என் உடம்பு செலுத்து போச்சு, அவ்வளவுதான். அந்த அம்மாவை பார்த்த உடனே என் உடம்பு செலுத்து போச்சு, அவங்களை தவிர வேற யாரும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து இயல்பா இயற்கையா இருக்கு. அப்போ யோனி பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். லிங்க பொருத்தம் ரொம்ப முக்கியம். ஆண்பால் லிங்கமா பெண்பால், ஆணுக்கும் லிங்கம் உண்டு, பெண்ணுக்கும் லிங்கம் உண்டு. என்னங்கய்யா சொல்றீங்க? உண்மை. நம்மளுக்குள்ள லிங்கமும் இருக்கு, உபஸ்தமும் இருக்கு. அப்போ முதல் வரியில என்ன சொல்றாரு? மாறா மலக்குதம் தன்மேல் இருவிரல், மலம் போற இடத்துக்கு குதம், அது குதம்னு சொல்றாரு. அந்த குதத்துல இருந்து 2 விரல் மேல கை வச்சீங்கன்னா மூலாதாரம் மையம் கொண்டு இருக்கிறது. அந்த மூலாதாரம் எதுக்கு கீழே இருக்குதுன்னு சொன்னா லிங்கத்துக்கு கீழே இருக்குன்றாரு. ஆணுக்கும் லிங்கம் இருக்கு, பெண்ணுக்கும் லிங்கம் இருக்கு.
அப்ப உயிர்நிலைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த உயிர்நிலைக்கு கீழே 2 விரல் எடை கீழே இருக்கு. அப்ப மையம் கொண்டிருக்கிற அந்த இடத்த அங்கதான் மூலாதாரம் இருக்குது. அங்கதான் மூலாதார கடவுளாக கூடிய கணபதியோட ஆற்றல் இருக்கு. அங்கதான் குண்டலினி பாம்பு படுத்திருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சக்தி அங்கதான் இருக்கு, தலைகீழாக இருக்கு. அந்த பாம்பை நம்ம அக்னியால எழுப்பி சுவாதிஸ்தானம், மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, அப்புறம் ஆங்ஜா, அதுக்கப்புறம் சகசிராரம், அப்புறம் துரியம், துரியாதீதம், துவாதசாங்கம், அப்புறம் நாதம், அதுக்கப்புறம் விந்து, அதுக்கப்புறம் பராசக்தி, அதுக்கப்புறம் மேல யார் இருக்காரு? அப்பா இருக்கிற கைலாயம். இது ஒரு தொடர் நிகழ்வு. இது ஒரு தொடர் நிகழ்வு. அங்கிருந்து கீழே இறங்கி வரும்போது அப்பா இருக்காரு. அவரே இப்போ ஒரு ரெண்டு முலையும் ஒரு யோனியை வச்சு மிகப்பெரிய தாய் அருள் சக்தியா மாறுறாரு. அங்கிருந்து கீழே இறங்கும் போது விந்துவாவது முருகபெருமானா மாறுறாங்க. அங்கிருந்து சோமாஸ்கந்தர் பார்த்திருப்பீங்க. முதல்ல அப்பா, அப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் முருகபெருமான். முருகபெருமான் மொத்த உருவத்தையும் தாங்கி கணபதி நாதம். அந்த நாதத்திலிருந்து துவாதசாங்கம், புரியட்டாகாயம், துவாதசாங்கம், அந்த தசாங்கத்திலிருந்து துரியாதீதம், துரியாதத்திலிருந்து இறங்கி துரியம், துரியத்திலிருந்து இறங்கி கரெக்டா நம்முடைய உச்சி தலை, அந்த உச்சி தலை சகசிராரம், அந்த சகசிராரத்திலிருந்து இறங்கி புருவனோடு, அங்கதான் மையம் இருக்கு, சதாசிவமா இருக்குது. அங்கிருந்து கீழே இறங்கி தொண்டைக்குழிக்கு வரும்போது மகேஸ்வரமாவது, அங்க மூச்சா மாறின பிறகு அங்கிருந்து மார்புக்கு நடுவுல ருத்ரனா மாறுது, நெருப்பா மாறி நிக்குது. அதுக்கப்புறம் ருத்ரன் கிட்ட இருந்து ஒரு வேர்வை நீரா மாறுது. அதுவே நாராயணன் தொப்புள் கொடியில இருக்குது. அந்த நாராயணனுக்கு அப்புறம் ஒரு உந்தியில இருந்து ஒருத்தன் வரான். அவனுக்கு மண்ணுன்னு பேரு, அதான் திரு மண்ணுன்னு பேரு. அவனுக்கு பிரம்மன்னு பேரு. அவன் தான் இடுப்புல படைப்பு தொழில செய்யறான். அதான் மூலாதாரம். அப்போ இது ஒரு வட்டம். அப்பா, அம்மா, புள்ள, அதான் சோமாஸ்கந்தர் மேல இருக்கிறாங்க கைலாயத்துல. அப்படி கைலாயத்தில் இருக்கிறவங்க எது வழியா இறங்குறாங்கன்னா பிரணவத்தின் வழியாக இறங்குறாங்க. அதான் நாதம், விந்து நாதம், விந்து நாதம். அந்த நாதம் அங்க ஆரம்பிச்ச நாதம் அப்படியே ஒரு வட்டம் போட்டீங்கன்னா கரெக்டா இந்த எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவுல நிக்குது. ஒரு வட்டம் போடுங்க. இப்ப அடியேன் ஒரு போர்டு இருந்ததுன்னா உங்களுக்கு அழகா சுட்டி காமிச்சிருவேன். இப்ப நான் சொன்ன ஸ்கேல அப்படியே நல்லா பாருங்க. மேல அப்பா அம்மா, நமக்கு மேல யார் இருக்கிறாங்க? சோமாஸ்கந்தர் இருக்காரு. எப்படி இருக்க? மேல இருக்கிறார், உச்சியில கைலாயத்தில் இருக்கிறார். அவர் தலைவன் ஒருவனே, ஏகன் ஏகன் அநேகன் இறைவன் அடி போற்றி. அங்க அப்பா கிட்ட இருந்து அம்பாள் பறை, அவளுக்கு பேர் என்ன? பறை. அவளுக்கு கீழே இறங்கி வராரு முருகபெருமான், விந்து. பறை விந்துவா மாறுது, விந்து நாதமா மாறுது. அப்போ நாதம்னா இப்ப 3 பேரும் தாங்குறது யாரு? அந்த பிரணவம் தான் தாங்குது. அந்த பிரணவம் அங்க ஆரம்பிச்ச பிரணவம் எது வரைக்கும் இருக்குது? நம்முடைய மலக்குதம் இருக்கு இல்லையா, மலக்குதத்துக்கும் உயிர்நிலைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அங்க முடியுது. எது ஆரம்பம், எது முடிவு? உண்மையிலே எது மூலாதாரம்? அப்படி பார்க்க போனா கைலாயம் தான் நம்மளுக்கு மூலாதாரம். மூலதான் நம்மளுக்கு மூலாதாரம். நல்லா பாருங்க, யோனில இருந்து முதல்ல காலா வருது, கால் வராது. கொஞ்சம் திரும்பி போனா கால் வரும். அப்படி வந்தா ரொம்ப சிரமம். அப்ப யோனியில இருந்து முதல்ல என்ன வருதுன்னு பார்த்தா தலை தான் வரும். அப்ப மூலாதாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே ஞானிகளுக்கு மூலாதாரம் மூலதான், கபாலம் தான். கபாலம் தான் மூலாதாரம். ஏன்னா முதல் எது வருது? தலை தான் வருது. முதல் எது உற்பத்தி செய்யுது? தலை தான் உற்பத்தி செய்யுது. முதல் உள்ள கருவுக்கு உள்ள போன பிறகு எது உற்பத்தி ஆகுது? தலை தான் உற்பத்தி ஆகுது. அந்த தலையிலிருந்து சின்னோண்டு ஒரு வால் முளைக்குது. அந்த வாலு உடம்பா மாறுது. அந்த வால்ல இருந்து 2 பிரியுது, அதான் காலு. அந்த வால்ல இருந்து நடுவுல 2 பிரியுது, அதான் கை. முதல்ல சின்னோண்டு ஒரு அண்டத்துல போய் விடுதுங்க. விந்து போய் விழுந்த உடனே முதல்ல சுருங்கி போய் அழகா தவளை முட்டை போட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி விழுந்துருது. முதல்ல மண்டை ஓடு உற்பத்தி ஆயிடுது. மண்டை ஓடுல ஒரு ஓரமா தவளைக்கு வால் முளைக்கிற மாதிரி ஒண்ணு முளைக்குது. அப்படி முளைச்ச உடனே அந்த வால் நீளுது, மீன் மாதிரி ஆயிடுது. அப்படி மீன் மாதிரி வந்ததுல நம்ம மீன் நினைக்கிறோம், கருப்பையில நல்லா நீந்துது.
அப்படி மீன் நீந்துதுன்னு சொல்லிட்டு மீன் தான் நீந்துதுன்னு பார்த்தா மீன் நீந்தல. அந்த மீனுக்கு வால் முளைச்சல, அந்த வால்ல இருந்து 2 பிரிவா பிரியுது. அதுக்கப்புறம் இடையில மீனுக்கு ரெக்க இருக்குல்ல, அந்த ரெக்க மாதிரி ஒண்ணு 2 இருக்குது. அது அப்படியே கொஞ்சம் வளர்ந்ததுன்னா கையா மாறுது. அப்ப எது உள்ள இருந்து எது உற்பத்தி ஆகுது? எது உள்ள இருந்து எது உற்பத்தி ஆகுது? நல்லா பாருங்க. எது மூலாதாரம் நல்லா யோசிச்சு பாருங்க. கருவுற்ற நாள் முதல் உன் பாதமே அப்படின்றாங்கல்ல. அப்ப கருவுற்ற நாள் முதல்ல விழுந்தது கபாலம் தான் விழுந்தது. விந்து விந்து முருகவேல் விந்து விந்துன்றாங்கல்ல. அப்ப முதல்ல போய் விழுந்தது என்ன? கபாலம் தான் விழுது. அப்பா தான் போய் விடுறார். கபாலம் தான் விழுது. அந்த கபாலத்திலிருந்து ஒரு முளைக்குது. அதான் மீனா மாறுது. அப்படி மீனா மாறி தவழுது. அதுக்கப்புறம் 2 கால் முளைக்குது. அப்புறம் இந்த மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி தான். 5 திங்களில் அல்லலில் பிழைத்தோம். 7 திங்களில் பல அவஸ்தைகளை சொல்றாருல்ல. 1 திங்களில், 2ஆம் திங்களில், 3ஆம் திங்களில், அப்ப 8 திங்களில் போடும்போது இந்த உடம்பு எப்படி தனிச்சு வருதுன்னு சொல்லுவார். அப்ப முதல்ல உற்பத்தி ஆகுறது நம்முடைய தலைதான். அதனாலதான் ஞானிகளுக்கு மூலாதாரம், கைலாயம் எல்லாமே கபாலம் தான். அப்ப கபாலம் தான் மூலாதாரம். கபாலம் தான் மூலாதாரம். இப்ப இந்த உண்மையை நம்ம எப்படியே தெரிஞ்சுக்குவோம். ஆனா அப்படி முளைச்சு வந்த அந்த அந்த கிளை இருக்கு இல்லையா, கருவுல முளைச்சு வரும்போது எது ஆதாரமா இருந்தது? கபாலம் தான் ஆதாரமா இருந்தது. அதுல இருந்து முளைச்சு வந்த அந்த வால் மாதிரி வந்தது இல்லையா, அந்த முனைய இப்ப நம்ம மூலாதாரம்னு சொல்றோம். வேற ஒண்ணுமே இல்ல. எப்படி தலைகீழா இருக்குது இல்ல? ரொம்ப தலைகீழா இருக்குது பாருங்க. அப்படி முளைச்சு வந்த அந்த 2 கையும் 2 காலும் வந்த பிறகு உடம்புன்னு ஒண்ணு உற்பத்தி ஆகுது. அதுக்கப்புறம் உள்ள ஹார்ட் பீட் எல்லாமே தயாராகுது. தயாரான பிறகு அங்கேயே மையம், கருமையம் தீர்மானிக்கப்படுது. அப்படி வெளியே வந்து உடம்பு வரும்போது முதல்ல அப்படியே கவட்டையில 2 கையை கட்டின்னு குழந்தை இருக்கும், நீச்சல் அடிக்கும். அதுக்கப்புறம் வெளியே வரணும்னும் போது வெயிட்டான பொருள் தான் முதல்ல வெளியே வரும். அம்மா வயித்துல இருக்கும்போது எது வெயிட்டோ அது தலைகீழா இருக்கும். எது வெயிட் இல்லையோ அது வந்து மேல இருக்கும். அப்போ நம்ம உடம்புல எது வேறுன்னு சொன்னா நம்முடைய மூளை தான் வேறு. ஏன்னா முதல்ல உற்பத்தி ஆனது அதுதான். அப்போ வேறாக நம்மளை ஊன்றி பிடிப்பது இந்த கபாலம் தான். அதுல இருந்து முளைச்ச ஒரு செடி கொடி கிளைகள் தான் இந்த கையும் காலும். காலும் கைன்றது ஒரு மரத்துல இருந்து கீழே இருந்து வந்து அப்படியே முளைச்சு வந்த மாதிரி அவ்வளவுதான். ஆனா இப்ப நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, என்ன தெரியுது? பூ தெரியுது, காய் தெரியுது, பிஞ்சு தெரியுது. அதனால அதை மூலாதாரம் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா வேறு எது? கபாலம் தான் வேறு. கபாலம் தான் வேறு. இந்த உண்மையை நீங்க உணர்ந்துக்கணும். இது வந்து எந்த பொழிப்புரையிலையும் எந்த ஆதீனமும் சொல்லவில்லை. அடியனுக்கு சிவானந்த பரமஹம்சர் புட்டு வச்சாரு. சாமி ஞான பிச்சை போட்டாங்க. ஞான பிச்சை போட்டாங்க. ஆமா, ரொம்ப நாள். அப்ப மூலாதாரம் எதுன்ற ஒரு பெரிய தெளிவை நமக்கு கொடுத்தாங்க. ஆனா உலகம் சொல்லுகிற மூலாதாரம், திருமூல நாயனர் சொல்ற மூலாதாரம் பாத்தீங்கன்னா எப்படின்னா, அவர் வந்து அதை மென்ஷன் பண்றாரு. அது முனை, அவ்வளவுதான். இப்ப உதாரணம் ஒண்ணு சொல்றேன். இப்ப டேங்க் இருக்குது. இந்த ஊர்லயே ஒரு பெரிய டேங்க். 20,000 லிட்டர் கொள்ளளவு உள்ளது. 20,000 லிட்டர் கொள்ளளவு இருந்தாலும் குடிக்கணும்னா நம்ம குழா டேப் திறந்தா தானே குடிக்க முடியும். குழா டேப் திறந்தா தானே அது மாதிரிதான். அவ்வளவு தண்ணியை நம்ம எடுக்கணும்னா அவ்வளோ ஹைட்ல ஏறி அந்த மேல ஒரு இது திறந்து அது உள்ள போய் முண்டு எடுத்துன்னு வர முடியும்? இல்ல, முடியாது. அதுக்கு வந்து பைப் வைக்கிறாங்க. என்ன பைப் வைக்கிறாங்கன்னா, ஒரு பைப் லைன் வச்சு வீட்டுக்கு குழா போட்டு தண்ணி விட்ட உடனே நம்ம என்ன திருப்புறோம்? முதல்ல கேட் வால திருப்புறோம். அந்த குழா முனையை திருப்புறோம். திருப்புற உடனே தண்ணி வருது. அப்போ எவ்வளவு பெரிய டேங்கா இருந்தாலும் தண்ணி அங்க போய் நம்ம எடுக்க முடியல. எங்க எடுக்கிறோம்? டேப் வழியா தான் எடுக்கிறோம். அதே மாதிரிதான் அற்புதமான கைலாயம் கபாலத்துல இருந்தாலும் அதை திறக்கிற இடம்னு ஒண்ணு இருக்குது. அதுதான் இடுப்பு. அப்போ அந்த குழாவை பணியணும்ன்றாரு. அந்த குழாவை திறந்தா தான் தண்ணி வரும்.
அப்போ டேங்க் ஒரு இடத்துல இருக்குது, டேப் ஒரு இடத்துல இருக்குது. அப்போ எது மூலாதாரம்னா அங்க அகப்பையில இருந்தா தான் கேப்பையில வரும். அந்த அகப்பைன்றது நம்முடைய கபாலம். அந்த கபாலத்துல உயிர் இருந்தா மட்டும்தான் இந்த மூலாதாரம் வேலை செய்யும். மூலாதாரம் என்று சொல்லிட்டு அந்த விஷயம் நமக்கு வேலை செய்யும். டேப்ல வேலை செய்யும். மூலாதாரத்துல எதுவுமே கபாலத்துல எதுவுமே இல்லாம போயிடுச்சுன்னா இங்க டேப்லயும் எதுவும் இருக்காது. இதுதான் ரகசியம். அப்போ ஞானிகள் கொண்டாடுவது மூலாதாரம் என்று சொல்வது புருவ நடுவு மட்டுமே. சரி, இன்னும் நம்ம விளக்கமா பார்த்துடலாம், டீப்பா பார்த்துடலாம். 2 வரிக்கு இப்ப இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்ல வேண்டியதாகி போச்சு. அப்போ பால் வேதம் பார்க்கிறோம், லிங்கம்னா என்ன, யோனின்னா என்னன்னு பார்த்தோம். இது 2ம் பார்த்தோம், பொருத்தம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்கலாம் பார்த்தோம், உண்மைதான். ஆனா மாறா மலக்குதம் தன்மேல் 2 விரல் கூறா லிங்கத்தின் கீழே குறிகொன்பின். அப்போ மூலாதாரம்னு சொல்லக்கூடிய ஆரம்ப கட்ட சாதகர்கள் இந்த மேல் இத மூலாதாரம் இந்த உலகம் சொல்றது இல்லையா? அப்போ அங்க தியானிக்க சொல்ற. எப்படி தியானிக்க சொல்றேன்னா, 6 உடம்படி அண்ணலும் அங்குலன். அப்படிப்பட்ட இறைவன் அங்க இருக்கிறான். பூரா உபதேசம் கொண்டது காணுமே. இத நான் சொல்லாம சொல்றேன். நீங்க அங்க இடத்துல தியானிங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா திருமூலர் சொன்ன இடம் இதுவா? அப்படின்ற கேள்வி ஞானிகளுக்கு மத்தியில இருந்தது. அதுக்கான விளக்கத்தை ஞானிகள் கொடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பாட்டுக்கு உண்டான விளக்கத்தை நம்ம முதல்ல பார்த்துருவோம். அப்படி எருவாய்க்கும் கருவாய்க்கும் அந்த எருவாய் என்று மலம் போற இடத்துக்கும் அதுல இருந்து 2 விரல் மேல கைய வச்சீங்கன்னா அந்த உயிர்நிலைன்னு சொல்லக்கூடிய லிங்கத்துக்கும் கீழே ஆணுக்கும் லிங்கம் உண்டு, பெண்ணுக்கும் லிங்கம் உண்டுன்னு சொல்லிட்டேன். ஆணுக்கும் யோனி உண்டு, பெண்ணுக்கும் யோனி உண்டு. அப்போ அந்த மேல இருக்கிற லிங்கத்துக்கு கீழே அங்கதான் மூலாதாரம் இருக்குது. அந்த இடத்துல 6 உடம்படை அண்ணலும் அங்குலும், அங்கேயும் இறைவன் இருக்கிறான். அந்த இடத்துல நீ தியானம் பண்ணுவாயாக்க அப்படின்னு தான் இந்த பொழிப்புரையில நம்ம பார்த்தோம். ஆனா உண்மை என்ன? அப்ப குதம்னு எதை சொல்றாரு? குதம்பை சித்தர்னு ஒருத்தர் இருக்கிறார். பூரணம் கண்டவர் பூமிக்கு வர காரணமில்லையடி குதம்பாய், பெண்ணே காரணமில்லையடி குதம்பாய், 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 குதம்பாய் அப்படின்னு வரும். குதம்பை சித்தர்னு அவருக்கு பேரு. அந்த குதம்பாய்னா என்னன்னு ரொம்ப நாள் சந்தேகமா. குதம்னா இப்போ எல்லாமே இந்த எருவாய் தான் சொல்லுவாங்க. அதான் குதம்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான குதம் எங்க இருக்கு தெரியுமா? உண்மையான குதம் எங்க இருக்கு தெரியுமா? உள்நாக்கு இருக்குல்ல, அந்த உள்நாக்குக்கு மேல ஒரு ஓட்டை இருக்குல்ல, அதுதான் குதம். உள்நாக்கு இருக்குல்ல, நமக்கு உள்நாக்கு, அந்த உள்நாக்குக்கு மேல சின்னூண்டா ஒரு ஓட்டை இருக்கு பாருங்க. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? அந்த ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டை தான் குதம். பூரணம் கண்டவர் பூமிக்கு வர காரணமில்லை எடி குதம்பாய். அந்த குதத்தை பாயணும். அந்த குதத்துல எப்படி பாயணும்னா பிராணனை மேலே ஏற்ற வேண்டும். அதான் குதம். ஞானிகளுக்கு குதம் உள்நாக்குக்கு மேலே இருக்கிற அந்த அந்த ஓட்டை. அந்த ஓட்டையை தான் குதம்னு சொல்றாங்க. அந்த குதத்துக்கு மேல புருவ நடு இருக்குது. அந்த புருவ நடுதான் லிங்கம், குறி. அப்போ ஆத்மலிங்கம் எங்க இருக்குன்னா புருவ நடுவுல இருக்கு. அதனாலதான் கண்ணு அப்புறம் இதெல்லாம் வரைஞ்சி இந்த லிங்கத்துல என்ன பண்றாங்க, பிரதோஷத்துக்கு வரைஞ்சி இது பண்றாங்க. அதான் ஆத்மலிங்கம்னு அதுக்கு பேர். என்ன லிங்கம்? ஆத்மலிங்கம்னு அதுக்கு பேர். அப்போ ஞானிகளுக்கு கழுத்துக்கு மேல தியானம் பண்றவங்களுக்கு எது குதம்னு சொன்னா பிராணனை குதம் வழியாக மேலே ஏற்றுவார்கள், நாசி வழியாக சுவாசிக்க மாட்டார்கள். என்னங்கய்யா சொல்றீங்க? ஆமா, நாசி வழியா சுவாசிக்க மாட்டாங்க. அப்ப யார் நாசி வழியா சுவாசிப்பாங்கன்னா நிலையில்லாத மனிதர்கள், அதாவது மாண்டு போகக்கூடிய மனிதர்கள், விஷயம் தெரியாதவர்கள், அறியாமல் இருக்கிறவர்கள், திருவடியை தெரியாதவர்கள், உண்மைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்காதவங்க, அறியாமல் இருக்கிறவர்கள் நாசியில் சுவாசிப்பார்கள். உண்மை தெரிந்தவர்கள், திருவடி ஞானம் பெற்றவர்கள், உத்தம பிராணாயாமத்தை பெற்றுக்கொண்டவர்கள், எம்பெருமான் திருவடியை உணர்ந்தவர்கள் பிராணனை வீண் செய்ய மாட்டார்கள். இடகலையிலும் போகாது, பிங்கலையிலும் போகாது.
ஒரே கதி, அதுக்கு பேர் சிவகதி. சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார். சிவ சிவ என்ன சிவகதி தானே, ஊர்த்தவ தாண்டவம் தான். அப்போ உபதேசம் பெற்றவர்களுக்கு ஊர்த்தவ தாண்டவம், உபதேசம் பெறாதவர்களுக்கு இடகலை பிங்கலை. அப்ப இடகலை பிங்கலை இருக்கிற வரைக்கும் வலது நாசிலையும் இடது நாசிலையும் மூச்சு இருக்கும். அவங்களுக்கும் குதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ உபதேசம் பெற்றவர்களுக்கு குதத்தின் வழியாக சுவாசம் மேலே சென்று கீழே இறங்கும். அப்ப ஞானிகளுக்கு குதம் எதுன்னு சொன்னா கொடிமரம் உள்நாக்கு. அந்த உள்நாக்குக்கு மேல ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா சுவாசத்தை மேல ஏற்றி இருகாலம் ஏற்றி இறக்குவார்கள். எப்படி? 2 காலமும் ஏற்றி இறக்குனாங்கன்னா காலனை உதைக்கக்கூடிய ஆற்றல் அங்க வந்துடுது. அப்ப ஞானிகளுக்கு மூலாதாரம் எதுன்னா கபாலம். அந்த கபாலத்துக்கு மையப்புள்ளி எதிரான்னா புருவநடு. அங்கதான் ஆன்மா என்ற லிங்கம் இருக்கிறது. அதுக்கு ஆத்மலிங்கம்னு பேரு. இந்த உடம்புக்கு ஒரு லிங்கம் இருக்கு, அது இடுப்புல இருக்கு. அதுதான் இந்த சரீரத்துக்கு உண்டான லிங்கம். அப்ப ஞானிகள் கழுத்துக்கு மேல இருக்கிற லிங்கத்தை பாக்குறாங்க, பாமரர்கள் கழுத்துக்கு கீழே இருக்கிற லிங்கத்தை பாக்குறாங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப 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 எளிமையா முடிச்சிட்டாரு. ரொம்ப எளிமையா முடிச்சிட்டாரு. இந்த பாட்டுக்கு உள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். மாறா மலக்குதம் தன்மேல் இருவிரல் கூறா லிங்கத்தின் கீழே குறிகொன்பின் ஆறா உடம்படை அண்ணலும் அங்குலன் கூறா உபதேசம் கொண்டது காணுமே. உபதேசம், கூறா உபதேசம். இந்த பிரணவத்தினுடைய பொருளை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு உபதேசம் நிச்சயம் வேணும். ஓங்காரத்தை உங்களுக்கு சுட்டி காமிக்கணும். ஆங்காரம் இருந்தா ஓங்காரம் உங்களுக்கு வராது. ரொம்ப ஆங்காரம் ஆணவத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓங்காரம் வராது. உங்களுக்கு ஓங்காரம் வரணும்னா உங்க ஆங்காரத்தை நீங்க விடணும். ஆங்காரம்னா என்ன? தன்முனைப்பை விடணும். ஆங்காரம்னா என்ன? நான் என்ற நினைப்பை விடணும். ஆங்காரம்னா என்ன? கண்மம்ன்றதை உனக்கு விடணும். ஆங்காரம்னா என்ன? மாயை என்ற மயக்கத்தை விடணும். அப்ப ஆங்காரம்ன்ற இந்த 3ம் போனாதான் ஓங்காரம் நமக்குள்ள சித்திக்கும். அந்த ஓங்காரம் 2 இடத்துல நிலை கொண்டு இருக்கிறது. ஒண்ணு இடுப்புக்கு கீழே, அது ஆரம்பம். அதுதான் உலகத்தார் சொல்ற மூலாதாரம். பெரியவங்க எல்லாம் சொல்ற அந்த முனை. அந்த மூலாதாரத்துல கையை வச்சு, அந்த மூலாதாரத்துல 2 கையை வச்சு சாமியோட படம்லாம் பார்த்துருப்பீங்க. சிவபெருமான் தவம் பண்ணும்போது கண்ணு சொருகுன மாதிரி இருக்கும். கையை 2ம் கொண்டு போய் கரெக்டா அந்த உயிர்நிலை பக்கத்துல வச்சிருவார். அங்க இருந்து ஒரு சக்தி புறப்படும். ஒரு விதமான காந்தம் உண்டாகும். காந்த மையம் உண்டாகும் இடுப்புல. அப்படியே மேல எழும்பும். முதல்ல இடுப்பை மறப்புறீங்க. இடுப்பை மெய் மறந்து பார்ப்பீங்க. அங்கேயே ஒரு காந்தகம் மாதிரி உற்பத்தி. 2 கையும் வச்சுட்டீங்கனாலே அந்த 2 கைக்குள்ள கையில இருந்து ஒரு விதமான காந்த அலைகள் ஏற்படும். அந்த காந்த அலைகள் அப்படியே என்ன பண்ணும்? மேல வயிறுக்கு வரும். அப்படியே நீங்க மெய் மறந்துடுவீங்க. முதல்ல இடுப்பை மறக்கிறீங்க, அப்புறம் வயிறு மறக்கிறீங்க, அப்புறம் மார்பை மறக்கிறீங்க. அதாவது ரொம்ப காந்தகத்துல சூழ்ந்துடும். இப்படி ஒவ்வொரு ஆதாரமா சூழ்ந்து உடம்பே ஒரு காந்தகமா மாறும். அப்படி மாறி வரும்பொழுது தொண்டை குழிக்கு வரும்போது விசுத்துல நிற்கும். அதுக்கப்புறம் புருவ நடுவுல நிற்கும். அப்ப ஏகாந்தமா பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் சகசிராரத்துல நிற்கும். இப்படியே படிப்படியா ஏறி உண்மையான மூலாதாரத்துக்கு போய் நிற்கும். அதாவது உண்மையான மூலாதாரத்துல போய் கபாலத்துல போய் நிற்கும். அவ்வளவுதான். அது என்ன உண்மையான மூலாதாரம்? உலகத்தார் சொல்ற மூலாதாரம் இடுப்பு. ஆனா உண்மையான மூலாதாரம் கபாலம். அப்ப ஞானிகளுக்கு மூலாதாரம் கபாலம், உலகத்தாருக்கு மூலாதாரம் இடுப்பு. அவ்வளவுதான். சாதாரண மனுஷனுக்கு சாப்பாடு, தூக்கம், உடல் உறவு. அவனுக்கு உடம்பு ரொம்ப முக்கியம், இடுப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஆதாரம். அதுதான் ஆதாரம். அதான் ஆதாரம். அதனால அந்த முனை ரொம்ப முக்கியம். அந்த முனையினுடைய சிறப்பையும் சொல்றாரு, உண்மையான குதத்தையும் சொல்றாரு. ஊமை எழுத்து பிரணவம் ஓங்காரம். அப்போ அங்க இருந்து அந்த முனையை சரி பண்ணணும். எந்த முனையை சரி பண்ணணும்னா டேங்கை சரி பண்ணக்கூடாது. கீழே இருக்க டேபை சரி பண்ண, கீழே இருந்து மேல வர சொல்றாரு. அப்படி வரும்போது உண்மையான மூலாதாரத்தை தொடும்போது கைலாய இன்பத்தை நாம் பெறலாமே. அதான் புருவ நடு. அங்கதான் காமாட்சி அந்த லிங்கத்தை கட்டி தழுவி கொண்டிருக்கிறார்.
அங்கதான் மீனாட்சி இருக்கிறா. மீன்ன்றது கண்ணு. இந்த 2 கண்ணையும் கொண்டு போய் எம்பெருமான் திருவடியில வைக்கிறது தான் மீனாட்சி கல்யாணம். மீன் போன்ற கண்களை கொண்டு போய் இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தல் என்ற மாதிரி புருவ நடுவுல கொண்டு போய் சொருகிறதுக்கு நிலைமை இருக்கு இல்லையா? அதுதான் மீனாட்சி கல்யாணம். சொக்கனோடு இணைதல், சொக்கரோடு இணைதல். இந்த மீன்ன்றது ஆட்சி. இந்த ஆட்சியை கொண்டு போய் எம்பெருமான் திருவடியில் நினைச்சது அதுக்கு மீனாட்சின்னு பேரு. 3வது கண்ணில் நிறுத்தது. அதான் மூலாதாரம். உண்மையான மூலாதாரம் அதுதான். அப்போ இந்த மெயின் மூலாதாரம் எது வரைக்கும் வியாபிச்சிருக்கு? கருவாய்க்கும் எருவாய்க்கும் வரைக்கும் வியாபிச்சிருக்கு. அது முனை, அவ்வளவுதான். அந்த முனையில தவம் பண்ணோம்னா அங்கேயும் யார் இருக்கிறது? இறைவன் இருக்கிறாருன்னு சொல்றாரு. ஆறா உடம்படி அண்ணலும் அங்குலன் கூறா உபதேசம் கொண்டது காணுமே. அங்கேயும் நெருப்பு இருக்குடா. அந்த நெருப்பு அப்படியே கொண்டாந்து மேல மெதுவா 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 ஒரு கால் மேல போட்டு முதுகெலும்பு நேரா வச்சு கை ரெண்டும் அப்படி வச்ச உடனே அப்படியே அந்த நெருப்பு அப்படியே என்ன பண்ணு, அந்த மூலாதாரத்துல இருக்கிற அக்னிய மேல எழுப்பி கொண்டு வந்துரு சாமி. மேல எழுப்பி கொண்டாந்துரு. அவ கவனம் முழுக்க எங்க கொண்டாந்துரு? கீழே இருந்ததுன்னா அங்க போயிடும். தேவையில்லாத எண்ணங்களுக்கு போயிடும். அப்படியே கீழே இல்லாம அந்த சக்தி என்ன பண்ணிடு? அந்த செக்ஷுவல் எனர்ஜி, அதுக்கு பேர் என்னது? குண்டலினி சக்தியை, அந்த நல்ல பாம்பை அங்க இருந்து எழுப்பி அப்படியே அப்படியே நேரம் ஆடாம அசையாம அப்படியே காந்தகம் மாதிரியே மாத்தி தவத்தை கூட்டி 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 ஆடாம அசையாம அப்படியே வயிறுன்றதை கடந்து நாராயணனை கடந்து முதல்ல மண்ணை கடக்கணும். மண்ணுன்ற மூலாதாரத்தை கடந்து அப்புறம் வயிறுன்ற சுவாதிஸ்தானத்தை கடந்து மணிபூரகன்ற அந்த அக்னிஸ்தானத்தை கடந்து அநாகதன்ற மார்பை கடந்து அந்த மார்பு அதையும் கடந்து அதுக்கப்புறம் விசுத்தின்ற மகேஸ்வரன் மூச்சை கடந்து அதுக்கப்புறம் புருவ நடுன்ற சதாசிவத்தை போய் தொட்டு அதுக்கப்புறம் சகசிராரத்தில் இருக்கிற எல்லாம் வல்ல சதாசிவனை தொட்டு அதுக்கப்புறம் துரியத்தை தொட்டு அதுக்கப்புறம் துரியாதத்தை தொட்டு அதுக்கப்புறம் துவாதசாங்கத்தை தொட்டு அதுக்கப்புறம் இருக்கிற நாதத்தை தொட்டு அதுக்கப்புறம் போய் இருக்கிற விந்து தொட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கைலாயத்தை தொடரும். அதான் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவால் அப்படி தூக்கி கையை ரெண்டும் சேர்த்தீங்கன்னா அதான் சென்னி. சென்னி மலருமே, சென்னி மன்னி மலருமே, சென்னி மன்னி மலருமேன்னு சொல்லுவார். அதான் அந்த இடம். அப்போ ஒரு தொடர் நிகழ்வு. இது ஒரு தொடர் நிகழ்வு. இது ஒரு தொடர் பிரயாணம். இது ஒரு பால பாடம். இடுப்புல இருந்து வயிறு, வயிறுல இருந்து மார்பு, மார்புல இருந்து தொண்டைக்குழி, தொண்டைக்குழியில இருந்து புருவ நடு, புருவ நடுவுல இருந்து சகசிராரம், சகசிராரம் இருந்து அடியேன்னு சொன்ன இந்த நிலைகள். இது எல்லா மனிதர்களுக்கும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதுதான் சொன்னாங்க. இறைவனை உணர்வதற்கு பாக்கியம் பெற்றவர்கள் நாம். மற்ற உயிர்களுக்கெல்லாம் இலக்கு இறைவன் இல்லை. அது இறைத்தன்மையோடவே இருக்குது. நம்மளும் இறைத்தன்மையோட இருக்கிறோம். ஆனா ஆணவத்தால பிரிஞ்சிருக்கிறோம். மற்ற உயிர்கள்லாம் இறைத்தன்மையோட தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு இறைவனை அடையணுன்ற எண்ணமும் கிடையாது. அது எந்த கோயிலுக்கும் போறது கிடையாது, எந்த கற்பூரமும் அது ஏத்துறது கிடையாது, எதுக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு போறதே கிடையாது. எந்த உயிரினமாவது போதா? இல்ல எந்த பூனை தான் பிரசவத்துக்கு 108 கூப்பிடுது? நான் கேட்கிறேன். ஆக மனிதனை தவிர மத்த எல்லாருமே மாயில, மனிதனை தவிர மத்த எல்லா உயிர்களும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இறைத்தன்மையோட தான் இருக்கு. ஆனா இறைவனை தேடணும், இறைவனை அடையணுன்ற எண்ணம் அதுக்கெல்லாம் கிடையாது. ஆனா மனிதனாக பிறந்த நமக்கு மட்டும்தான் 3 விதமான இருட்டு இருக்கு. 3 விதமான இருள் இருக்குது. ஆணவம் என்கிற ஒரு இருள் இருக்கிறது, கண்மம் என்கிற ஒரு இருள் இருக்கிறது, மாயை என்கிற ஒரு மகா மாயை என்கிற ஒரு இருள் இருக்கிறது. இத்தனையும் கடந்தா தான் மற்ற உயிரினங்களை அனுபவிக்கிற அந்த இறைத்தன்மையை நம்மளால அனுபவிக்க முடியும். பாரு எவ்வளவு பெரிய தடை பாரு. ஆணு இருந்தாலும் நம்ம தான் இறைவனை அடைய முடியும். அப்ப அத்தனை 3 தடையை நீங்கணும். அந்த 3 தடையை நீங்கணும். முப்புறத்தை எரிக்கணும். அப்போ திருமூல நாயனார் சொன்ன மூலாதாரம் எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவுல 2 விரலுக்கு நடுவுல இருக்குது. அங்க இருக்கிற அக்னிய நீ தியானம் செய்யி. அங்க இருந்து ஆரம்பிச்சு அதான் ஆரம்பிச்சு வச்சிரு. அங்க இருந்து ஆரம்பிச்சு படிப்படியா 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 உணர்ந்து மிகப்பெரிய காந்த தன்மையை மேல கொண்டாந்து சேர்த்துரு சாமி. அதான் அர்த்தம். டேங்க்லயே தண்ணி இல்ல, குழால எப்படி தண்ணி வரும்? டேங்க்லயே தண்ணி இல்லைன்னா குழால எப்படி தண்ணி வரும்? அது மாதிரிதான் இந்த மூலாதாரம்னு சொல்லக்கூடிய உலகத்தார் சொல்ற மூலாதாரத்துக்கு மூலமா இருக்கிற கபாலம் சரியா இருந்தாதான் அந்த மூலாதாரம் சரியா இருக்கும்.
அப்ப உலகத்தாருக்கு மூலாதாரம் இடுப்புல, ஞானிகளுக்கு மூலாதாரம் கழுத்துக்கு மேல புருவ நடுவுல. இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ 6 வகையா இறைவன் இறங்கி வராரு. அங்க மூலாதாரத்துல கணபதியாவும், பிரம்மனாவும், சரஸ்வதியாவும் அவர்தான் இருக்கிறார். படைப்பு கடவுளாவும் மண்ணு அந்த மண்ணுன்ற பிரகிருதியில் இருக்கிறார். அதே இறைவன் தான் சற்று மேல இறங்கி நாராயணனா தொப்புள் கொடியில இருக்கிறார். அதே இறைவன் தான் மேல கொஞ்சம் அண்ணாமலையாரா நம்ம உடம்புல அக்னிய சரியா வச்சிருக்கிறாரு. அதே இறைவன் தான் கொஞ்சம் மார்புக்கு மேல வந்தா 2 மார்பு காம்புக்கு நடுவுல ருத்ரனா இருந்து இதயத்தையும் நுரையீரலையும் ரன் பண்றாரு. ரௌத்ரியா இருக்கிறார். அதே இறைவன் தான் கொஞ்சம் மேல எழுந்து மூச்சா வந்து தொண்டைக்குழியில வேலை பார்க்கிறாரு. அதே இறைவன் தான் கொஞ்சம் மேல வந்து சதாசிவனா மனோன்மணியா புருவ நடுவுல இருக்கிறாரு. அப்போ 6 இடத்துலயும் இறைவன் இருக்கிறார். அததான் சொல்றாங்க. 6 வகையில் 6 உடம்பிடை அண்ணலும் அங்குலன் கூறா உபதேசம் கொண்டது காணுமே. அப்ப இறைவன் 6 இடத்துல உரையறான். அவனுக்கு 6 முகம்னு பேரு. 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் என்று போதி. 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் என்று போதி. அருணகிரிநாதர் சொல்றார். இறைவன் எப்படி இறங்கி வராராம்? 6 முகமா இறங்கி வராராம். எங்க? இப்ப சொன்னேன்ல, எருவாய்க்கும் கருவாய்க்கும் அங்கேயும் மண்ணுக்கு மண்ணா இருந்து சாமி ஒரு முகத்தை வச்சிருக்கிறாரு. அதுக்கு மூலாதார முகம். 2வது சுவாதிஷ்டானத்துல ஒரு முகம் தொப்புள்ல. அதுக்கு மேல உடம்ப அக்னி தக்க வைக்கிறதுக்காக ட்ரிபிள் வார்மன்ற ஒரு இடம் மார்புக்கும் வயிற்றுக்கும் நடுவுல ஒரு இடம் இருக்குது. அல்லைன்னு சொல்லுவாங்க. அங்க அண்ணாமலையாரா இருந்து அக்னியை பரப்புறாரு. அது ஒரு முகம். அப்படியே மேல ஏறி வந்தா ருத்ரனா இருந்து துடைக்கிற வேலையும் பார்க்கிறாரு. படைத்தல், காத்தல், துடைத்தல் அந்த வேலையும் பார்க்கிறாரு. அடுத்து கொஞ்சம் மேலே ஏறி வந்து விசுத்துல வந்தபோது மூச்சா வந்து மகேஸ்வரனா மகேஸ்வரியா இருக்கிறாரு. இப்படி நம்ம உடம்புக்குள்ள மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை ஒலிக்க வச்சு இறைவன் ஐந்தொடியில் ஆற்றுகின்றான். அதனுடைய முனை தான் அங்க இருந்து நீ பிடிச்சீன்னா எம்பெருமானுடைய திருவடி ஆகிய புருவ நடுவுல வந்து நிக்கலான்ற ரகசியத்தை தான் இங்க ஆரம்ப கட்டத்துல இதை சரி செய், இடுப்பை சரி செய், மண்ணை சரி செய்யாம மூலாதாரத்தை இந்த மண்ணை முதல்ல சரி செய், இச்சைகளை சரி செய், இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. அது பாவம் எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கும்போது நீ இறைவனுடைய திருவடி வந்து சேர முடியாது. அப்ப அந்த இந்திரியங்கள்ல முனையில என்று சொல்லக்கூடிய கருவாய்க்கும் எருவாய்க்கும் அந்த அக்னியை சரி பண்ணி அங்க இருக்கிற பாம்பை மேல அழகா நாதத்தால கொண்டாந்து பாடி 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 எட்டுன்னு வந்து புருவ நடுவுல சேர்த்துடணும். அவ்வளவுதான். இதுதான் ஆதாரம். அப்போ ஞானிகளுக்கு ஆதாரம் புருவ நடு, உலகத்தாருக்கு ஆதாரம் இடுப்பு, எருவாய்க்கும் கருவாய்க்கும் உள்ள இடம். அங்கேயும் இறைவன் இருக்கிறார். அதுதான் சொல்றாரு இந்த பாட்டுல. மாறாமல குதம் தன்மேலிருவிரல் கூறாலிங்கத்தின் கீழேக்கி குறிகொன்மின் ஆரா உடம்பிடை அண்ணலும் அங்குலன் கூறா உபதேசம் கொண்டது காணுமே. அங்கேயும் இறைவன் இருக்கிறான். அசுத்தமான மலம் போற இடம்னு தப்பா நினைச்சிடாத. அதுக்கு மேல 2 விரட்டுக்கடையில அங்கதான் அக்னி மையம் கொண்டு இருக்குது. அந்த அக்னியை முறையா மேல கொண்டாந்துரு. அவ்வளவுதான். நெருப்பு அங்க இருக்கு, குண்டலினி அங்க இருக்கு, நெருப்பு அங்க இருக்கு. அந்த படுத்திருக்கிற பாம்பை கொஞ்சம் தட்டி எழுப்பி அங்கேயே செலவு பண்ணி இருக்காம கொஞ்சம் மேல வந்துரு சாமி. அவ்வளவுதான். அந்த இடத்துலயும் தியானிச்சு அந்த அக்னியை அழகா மேல கொண்டாந்துரு. இதுதான் செய்தி. அந்த இடத்துல தியானம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டாந்துரு. உடம்பின் கண் 6 வகையில் உள்ள இறைவன் அங்கு உலன், எனவே அவனையே தியானியுங்கள் என்பதாம். அங்கு தியானிக்கும் எடுத்து ஊமை எழுத்து பிரணவம் நமக்கு ஒலிக்க ஆரம்பிக்கும். நிச்சயம் ஒலிக்க ஆரம்பிக்கும். சரி, இது உலகத்தாருக்கு. அப்படியே கடந்து வந்து மேல இருக்க உண்மையான மூலாதார தோட்டங்களுக்கு எது குதம்? தொண்டைக்குழி தான் குதம். உபதேசம் பெற்றவர்களுக்கு எது குதம்? தொண்டைக்குழி தான் குதம். அந்த குதத்தின் வழியா தான் பாயணும். எப்படி பாயணும்? கபாலம் வரைக்கும் பாயணும். சுவாசம் எடுக்கிறது எப்படி பாயணும்? கபாலம் வரைக்கும் பாயணும். அப்ப நாசி வழியா அவங்களுக்கு சுவாசம் போகுது. இடங்களிலும் போகாது, பிங்களையிலும் போகாது.
அப்ப சுழுமுனையில் வாழ்க்கையில அந்த சுழுமுனை வழியா உள்ள போகுது இல்லையா, அதுக்கு ஊர்த்தவ தாண்டவம்னு பேரு. அந்த தாண்டவத்தின் பயிற்சி செய்யறவங்களுக்கு சாகா கலன்னு பேரு. மரணமில்லா பெருவாழ்வும் பேரு. அந்த மரணமில்லா பெருவாழ்வை எல்லாரும் அடையணும்னு சொல்லி அந்த உபதேசத்தை எல்லாம் பெற்று உண்மையான மூலாதாரத்தை கொண்டு போய் அந்த உண்மையான மூலாதாரத்தில் கொண்டு போய் நம்முடைய திருவடியில இந்த திருவடியில போய் நிறுத்தணும். உண்மையான மூலாதாரமாக்கி திருவடியில போய் நிறுத்தணும். தசேந்திரியங்களும் ஒடுங்குற அந்த 96 தத்துவங்களும் ஒடுங்குற விஞ்ஞானகலர், இந்த விஞ்ஞானம் ஒடுங்குற இடம், மெய்ஞானம் ஒடுங்குற இடம், நாயன்மார்கள் ஒடுங்குற இடம், 63 நாயன்மார்கள் ஒடுங்குற இடம், சித்தன்மார்கள் ஒடுங்குற இடம், ரிஷிமார்கள் ஒடுங்குற இடம், தேவர்கள் ஒடுங்குற இடம், அசுரர்கள் ஒடுங்குற இடம், எல்லாரும் வரம் பெற்ற இடம் பருவமடு. எல்லாருமே வரம் பெற்ற இடம் பருவநடு. அப்ப கழுத்துக்கு மேல ஒரு நடு இருக்கிறது. அதுதான் ஞானிகளுக்கு ஆதாரம். அதான் கருவுற்ற போது என்ன நடந்துன்னு நான் ரகசியத்தை சொல்லிட்டேன். முளைச்சு வந்த கிளைய போய் கும்பிடக்கூடாது. கண்ணுக்கு என்ன தெரியுது? மரம் தெரியுது. கண்ணுக்கு என்ன தெரியுது? இலை தெரியுது. கண்ணுக்கு என்ன தெரியுது? பூ தெரியுது. கண்ணுக்கு என்ன தெரியுது? பிஞ்சு தெரியுது. கண்ணுக்கு என்ன தெரியுது? காய் தெரியுது. கண்ணுக்கு என்ன தெரியுது? பழம் தெரியுது. கண்ணுக்கு என்ன தெரியுது? மரம் தெரியுது. அவ்வளவுதான். அப்ப பாக்குறவனுக்கு என்ன தெரியுது? அதான் மூலாதாரம். அப்ப உலகத்தாருக்கு மூலாதாரம் எதுன்னா மரம். ஞானிகளுக்கு மூலாதாரம் எது? கண்ணுக்கு தெரியாத வேறு. ரொம்ப சிம்பிள். ஆரம்ப கட்ட சாதகனுக்கு மரம் பெருசு, பூ பெருசு, காய் பெருசு, கனி பெருசு. அவ்வளவுதான். அவனுக்கு அது அவனுக்கு காய்ச்சா போதும், பழுத்தா போதும், தின்னுட்டு ஜாலியா இருக்கணும். அதே மாதிரி கீழே உடல் கொண்டா போதும், சாப்பிட்டா போதும், தூங்குனா போதும். அப்ப பூ பறிக்கிறது, காய் பறிக்கிறது, கனி பறிக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல சாப்பிடுறது, தூங்குறது, உடலுறவு கொள்றது, திருப்பியும் வேலைக்கு போறது, திருப்பியும் சாப்பிடுறது, திருப்பியும் தூங்குறது. இதுதான் பூ பறிக்கிறது, அப்புறம் பிஞ்சை பறிக்கிறது, அப்புறம் காய் பறிக்கிறது, பழம் சாப்பிடுறது, அப்புறம் அது பழம் தின்னு கொட்டையை போடுறது. அவ்வளவுதான். இது மேலோட்டமா நடக்கிற ஒரு கூத்து. ஒரு மேலோட்டமா நடக்கிற கூத்து. அப்ப உலகத்தாருக்கு மூலாதாரம் இதுதான். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். இத பார்த்து என்னடா எப்ப பார்த்தாலும் பூ, எப்ப பார்த்தாலும் பிஞ்சு, எப்ப பார்த்தாலும் காய், எப்ப பார்த்தாலும் பழம். இத பார்த்து சலிச்சு போய் ஒரு ஞானி என்ன பண்ணிடுறாரு? இதுல இருந்து ஒரு மாற்றமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருக்கிற சக்திய மேல எழுப்புறாரு. அப்ப உலகத்தாருக்கு தெரிஞ்சதெல்லாம் பூ, பிஞ்சு, காய், மரம் தான் தெரியும். ஏன்னா அவனுக்கு அதான் மூலாதாரம். ஞானிகளுக்கு மூலாதாரம் போதும் சாமி. எத்தனை முறை தான் அந்த மாதிரி திருப்பியும் பூ, திருப்பியும் பூ, திருப்பியும் பிஞ்சு, திருப்பியும் காய், திருப்பியும் பழம். இதை நான் பார்த்து சலிச்சு போச்சு எனக்கு. இதுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை பாரு. அந்த மரத்துக்கு வேர் எங்க இருக்கு வராரு? அந்த வேரை போய் மூலத்துல தொடராரு. அதுதான் கபாலம். அப்போ இந்த மரம், பூ, பிஞ்சு, காய் எல்லாமே இந்த கை கால்கள் எல்லாமே மரம், அந்த பூ பிஞ்சு தான். அதுல பூத்து வர்றதுதான் எது? அந்த இன்னைக்கு நம்ம மூலாதாரம் சொல்ல எருவாய்க்கும் கருவாய்க்கும் சொல்ல இதெல்லாம் மரம், செடி, கொடி மாதிரி, பூ பூக்கிற காய் கனி மாதிரி, அங்க உற்பத்தி ஆகுற விதை மாதிரி. ஆனா அதனுடைய வேர் எங்க இருக்குன்னா மண்ணுக்கு கீழே இருக்கு. அதான் நம்முடைய கபாலம். அப்போ பூ பாக்குறவன் கனியை பூ பாக்குறவன் அடுத்து பிஞ்சை பார்க்கணும், பிஞ்சை பாக்குறவன் காயை பார்க்கணும், காயை பாக்குறவன் பழத்தை பார்க்கணும், பழத்தை பாக்குறவன் மரத்தை பார்க்கணும், மரத்தை பார்த்தவன் இலையை பார்க்கணும், இலையை பார்த்தவன் மரத்தை பார்க்கணும், மரத்தை பார்த்தவன் கடைசியில வேரை பார்க்கணும். அந்த வேர் தான் உண்மையான வேறு. அதுதான் கபாலம். அதான் உண்மையான குதம். அதான் உண்மையான குதம். அந்த குதத்துல பாஞ்சுதான் ஞானிகள் உயிரோட வாழ்ந்தாங்க. அப்படிதான் திருமூல நாயனார் 3000 வருடம் வாழ்ந்தாரு. 3000 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தாரு. அப்ப எது மூலாதாரம்? ஞானிகளுக்கு மூலாதாரம் எது? பாமரர்களுக்கு மூலாதாரம் எது? உண்மையிலே பாமரர்களுக்கு மூலாதாரம் எருவாய்க்கும் கருவாய்க்கும் இருக்கிற இடம்தான். அப்போ அதுல இருந்து அந்த அக்னியை பிடிச்சி எம்பெருமான் திருவடிக்கு வரைக்கும் வந்து சேரணுன்ற ஒரு பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு, உண்மையான ஆத்மலிங்கம் புருவ நடுவில் இருக்கு. உலகத்தாருக்கு லிங்கம் இடுப்புல இருக்கு. ஞானிகளுக்கு லிங்கம் புருவ நடுவில் இருக்குன்ற உண்மையை சொல்லி, ஞானிகளுக்கு யோனி, விச்வ யோனி, 2 யோனியா பிரிங்க. உடம்புல இருக்கிற யோனி வேற, ஞானிகள் இருக்கிற விச்சுவ யோனி வேற, ஆகாயத்தில் இருக்கிற யோனி வேற. ஆகாய லிங்கம், ஆகாய யோனி அப்படின்னா அது புருவ நடுதான். உடம்புக்கு லிங்கம், மண்ணுக்கு லிங்கம் அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல இடுப்புக்கு இருக்கிற லிங்கம் தான். அவ்வளவுதான். 2 இடத்தையும் உயிரினங்க தான் சொல்லுவாங்க. 2 இடத்துலயும் அடிச்சா உயிர் போயிடும் அப்படின்ற உண்மையை நம்ம தெரிஞ்சு, கீழே வீணா
அந்த சக்தி விரயமாகாம அந்த சக்தியை மேல கொண்டாந்து திருப்பி கழுத்துக்கு மேல வந்துருங்கன்றதுதான் ஞானிகளுடைய கூப்பாடு. அதுக்கு தான் இந்த திருமூலர் நமக்கு திருமந்திரம் என்கிற நூலை வழங்கியிருக்கிறார். எல்லாரும் கைலாயத்தை சென்று கழுத்துக்கு மேல இருக்கிற எல்லாம் வல்ல இறைவனை, கபாலத்தில் உரையக்கூடிய கபாலீஸ்வரனை அடையணும்னு சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். அப்போ மூலாதார தெளிவு இன்னைக்கு வந்திருக்கணும். நிச்சயம் எல்லாருக்கும் மூலாதாரம்னா என்னன்னு தெரியும். உலகத்தாருக்கு மூலாதாரம் இப்ப சொன்ன பாடல் தான். அந்த இடத்துலயும் அக்னியும் இருக்கு, அங்கேயும் இறைவன் இருக்கிற அந்த இடத்துல இருந்து அந்த அக்னியை கொண்டு போய் உண்மையான மூலாதாரத்துல கொண்டு போய் சேர்க்கணும். நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா தெளிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். எது வேறு, எது மரம், எது கிளை, எது இலை, எது காய், எது பிஞ்சு, எது பூ அப்படின்ற உண்மை இன்னைக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். எது டேங்கு, எது டேபு, எது டேங்கு, எது டேபு. அப்போ எது டேங்க்னா அப்ப டேங்க் தான் மூலாதாரமா இருக்கும். டேப் ஒருபோதும் மூலாதாரம் ஆகாது. ஆனா அந்த டேப் நமக்கு வேணும். திருப்பினா தான் தண்ணி வரும். அப்ப அதுவும் வேணும்ன்றாரு திருமூலர். அங்கேயும் இருக்கிறான் இறைவன். அங்கேயும் தியானிச்சு டேங்க் வரைக்கும் நீ பயணிக்க வேண்டிய ஒரு பெரிய வேலை இருக்கு. அதுக்கு குருவருள் வேணும். குருவருள் இல்லைன்னா நீ டேபோட முடிஞ்சிருவ. நீ பூவோட முடிஞ்சிருவ, காயோட முடிஞ்சிருவ, கனியோட முடிஞ்சிருவ. வாழ்க்கை அதுலயே முடிஞ்சு போயிடும். குருநாதர் பார்வைப்பட்ட உடனே வேருக்கு வருவ. அங்க உனக்கு விடுதலை உண்டு. அங்க உனக்கு உடம்பால விடுதலை உண்டு. அங்க உனக்கு மனதால் விடுதலை உண்டு. அங்க உனக்கு மயக்கத்திலிருந்து விடுதலை உண்டு. இந்த 3 மயக்கத்திலிருந்து சாமி தீர்த்து வைப்பாங்க. அவங்கதான் குருவருள். அந்த குருவருள் துணையோட நீங்க திருவருளை பெற்று உண்மையான டேங்க் இருக்கிற இடத்துக்கு கபாலத்தை அறிந்து வெற்றி, அதான் கபாலத்தை அறிந்து இன்புற்று இருப்பீர்களாக, இன்புற்று இருப்பீர்களாக, இன்புற்று இருப்பீர்களாக என்று சொல்லி குருவர்களையும் திருவருளையும் நேசித்து பெருமானுடைய கடலை எல்லோரும் வந்து அடைய வேண்டும் என்ற பெரிய அவாவோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆரிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் வங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எம்பெருமான் அருள்தரும் எலவார் குழலியுடன் ஆகிய அச்சிய கம்பனுடைய திருவடிகளே சரணம் 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 சரணம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்று வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருவதென்று சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். எம்பெருமான் திருமூல நாயனார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோமாக. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க. கட்டுணையாவது நமச்சிவாயுவை. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.